யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவராஜனி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பார்க்க போகிறது கிடையாது, பாட்டு பாடுறதும் கிடையாது. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டோரி தான் பார்க்குறோம். இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்டோரி வந்து எந்த ரிலீஜன் நம்ம படுதுன்னா இஸ்லாமியர்கள் நம்பப்படுற ஒரு ஸ்டோரியாக கருதப்படுது. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, வந்து காம்படிஷனில் வின் பண்ணினேன், திருமுறை காம்படிஷன். டைரா லெவலில் வட்டார லெவலில் வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஸ்பீச் காம்படிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதோட தனிநபர் மீன்ஸ் சோலோ சிங்கிங் சாங்கில் வந்து செகண்ட் பிளேஸ். அதோட குரூப் சாங்கில் வந்து செகண்ட் பிளேஸ். ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு போகிறேன். ஸோ ஸ்பீச் காம்படிஷனுக்கும் அதோடு சேர்த்து சோலோ சிங்கிங் காம்படிஷன், இந்த 2 காம்படிஷனுக்கும் நான் போகிறேன். தயவுசெய்து எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க, நான் ஜெயிக்கணும்னு. தயவுசெய்து தேங்க்யூ கைஸ். சரி, நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே வருவோம். ஓகே, இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்டோரி வந்து எங்கே நடந்துச்சுன்னா மலேசியாவில் உள்ள நெகிரியில் வந்து திரங்கானூரில் இந்த ஸ்டோரி நடந்துச்சு. ஓகே, இது வந்து ஒரு ரிலீஜன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியாக இருக்குது, கருதப்படுத்தல இருக்குது. ஓகே, ஸோ சொல்லியிருந்தால மறுபடியும் அதுக்கே பாருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து என்னன்னா ஊலே மாயாங். இந்த டைட்டில் பேர் வந்து ஊலே மாயாங் சொல்லியிருந்தால. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து தெலங்கானாவில் நடந்துச்சு. ஸோ வந்து இப்போ வந்து மெயினான இந்த ஸ்டோரி வந்து மீன் பிடிக்கிற சம்மந்தப்பட்ட ஒரு கடலில் இருக்கிற ஒரு சம்மந்தப்பட்ட ஸ்டோரி. நம்ம வந்து இப்போ ஸ்டோரிக்குள்ளே வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்து ஒருத்தருக்கா, அவன் பேர் வந்து நம்ம வந்து அலின்னு வச்சுப்போம். ஓகே, இந்த அலி வந்து ஒரு மீனவன் மீன்ஸ் ஈக்கான பிடிக்க கடலுக்கு சென்று, கடலுக்கா இல்லை சுங்காய்க்கோ போயிட்டு வந்து மீன் பிடிக்கிறவன். ஸோ இவன் வீடு கூட கடலுக்கு முன்னாடி இவனோட வீடு இருக்குது. ஓகே காய்ஸ், ஸோ வந்து இவன் வீடு கடலுக்கு முன்னாடி இருக்கிறனால எப்போவுமே அவனோட வேலையாக தான் மீன் பிடிச்சிட்டு வந்து விற்கிறது. ஸோ வந்து அப்படி தான் ஒரு நாள் வந்து அலியும் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ், அலி அவனோட மொத்தம் அவன் கூட சேர்த்து 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து படகுல வந்து போகிறாங்க கடலுக்கு போகும்போது அந்த டைமில் வந்து வானம் இருட்டிக்கிட்டு இருக்குது. அந்த டைம்லேயே வந்து அவங்க வந்து அந்த கடலுக்குள்ளே போகிறாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தானே. இப்போ வந்து வானிலை சரியில்லைன்னா நம்ம கடலில் போய் குளிக்கக்கூடாது, கடலில் போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது தானே. ஆனால் வந்து இவங்க வந்து அது மீறி போய் செஞ்சுருக்காங்களா. ஸோ அது போயிட்ட பிறகு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, துருவான மழை, ரொம்ப வேகமாக அந்த மழை ரொம்ப அந்த வானிலை சரியில்லாதனால ரொம்ப அந்த கடல் அலைகள்லாம் வேகமாக வருமே, அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் இவங்க போன போர்டு வேற ரொம்ப சின்ன படகு. ஸோ அந்த படகுல வந்து இது பண்ண முடியாது. அந்த அலைகள் வந்து இந்த அலியையும் அலி கூட சேர்ந்த 3 பேர்த்தையும் வந்து கடலுக்குள்ளே கவுத்துருச்சு. படகு இப்போ நேராக தானே இருக்குது, அந்த படகு வந்து அப்படி கவுந்துருச்சு. ஸோ வந்து அந்த 3 பேரை வந்து கடலுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்படி மூழ்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து நினச்சிட்டாங்க, நம்ம இறந்து தான் போகிறோம், நம்ம வந்து கடலுக்கு அர்ப்பணிச்சிருவோம் அப்படின்ட்டு கடற்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ வந்து ஒரு புத்திரி மீன்ஸ் அது நைட் டைமில் சொல்லக்கூடாது, அது வந்து இஸ்லாமியர்கள் வந்து நம்பர் பண்ணுறது. ஓகே, வந்து அந்த புத்திரி வந்து இவங்க 4 பேர்த்தையும் காப்பாற்றி கடல் கரையில் விட்டுருச்சா. ஸோ வந்து முழிச்சு பார்க்குறேன், இந்த 3 பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அலி இருக்காங்க, அலி வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து முழிச்சிட்ட பிறகு எப்படிடா நம்ம உயிரோடு இருக்கோம், எப்படிடா ஆச்சுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அலி வந்து எப்படின்னா கோமாவில் இருக்கிற மாதிரி, எந்த ஒரு அசைவும் இல்லை, கை அசையலை, கால் அசையலை. அவனை எழுப்பி பார்க்குறாங்க, எழுஞ்சிக்க மாட்டான், எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவனை எழுப்பி பார்த்து இது வேஸ்டான டைமு, நம்ம வந்து யாருக்கிட்டாச்சும் போவோம்னு பார்க்கப்போமே அவனை கூட்டிக்கிட்டு, அந்த அலியை கூட்டிக்கிட்டு, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அலியை கூட்டிக்கிட்டு மோமோவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. மோமோ வந்து பார்த்து ஓகே இது வந்து அதோட வேலைனா புத்திரியோட வேலை அப்படின்னு இருக்காரு. இந்த புத்திரி வந்து என்னன்னா, இந்த புத்திரிங்களாம் வந்து மொத்தம் 7 புத்திரி இருக்குது. ஐட்டம் நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன், 7 புத்திரி இருக்குது. இந்த 7 புத்திரியை வந்து கடலில் இருக்கிற அந்த கடல் தேவதைகள். ஆனால் வந்து இந்த 6 கடல் தேவதைகள் வந்து ரொம்ப கெட்டதுங்க. ஸோ வந்து இவனை காப்பாற்றியும் இவன் உடம்புல உள்ள அந்த ஆவியை
கடலுக்குள்ளே வச்சுட்டு இதுங்க வந்து மேலே வந்துருச்சுங்க இந்த ஆறுங்களும். ஸோ வந்து அந்த டைமில் தான் மூமோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே இந்த 6 புத்திரிகளும் அவங்ககிட்ட போயிட்டு டான்ஸ் ஆடுதுங்க. மூமோ கிட்ட போயிட்டு டான்ஸ் ஆடுதுங்க. என்ன பாட்டுனா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஒலி மயாங்கோட சாங் நீங்கள் வந்து கூகுள் போல இது யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஒலி மயாங்கோட பாட்டு தட்டி புத்தரியோட தட்டி தேடி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த பாட்டை உங்கள் வீட்டில் பாடாதீங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் பாடாதீங்க. அதுவும் இல்லாமல் மாலை நேரத்தில், அதாவது வெயில் அந்த டைமில் குறைய போகுதுன்னா அந்த டைமில் பாடிடாதீங்க. ஏன்னா அந்த டைமில் தான் அதுங்க வந்து வெளியில் வர டைமாக இருக்குது. அதுங்க நான் ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். ஒலி மயா புத்திரிடு பாஜு செய்கிறோம் அப்படியே வரும் அந்த பாட்டு. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது வரும். ஆனால் அது ஒரு மாதிரி இழுக்குலாம் இல்லை, எனக்கு வரல. ஸோ வந்து மூமோ வந்து அவனை காப்பாற்ற முயற்சிக்குமா, அவனால் முடியல. அப்போ தான் ஒரு புத்திரி 7 புத்திரி இருக்கிறதுனால 6 புத்திரி வந்து அதுங்க கெட்டதுங்கள அதுங்க வந்து இவனை வந்து அவனோட ஆவியை வந்து கடலுக்குள்ள அனுப்பிடுச்சு. இந்த 7வது புத்திரி இருக்குல்ல, இந்த 7வது புத்திரி அது வந்து வருது அங்கே. அவங்க வந்து நல்லவங்களா. ஸோ வந்து சாரி, அவங்க வந்து நல்லவங்களா. அவங்க வந்து அந்த அந்த புத்திரிங்களே ரொம்ப அழகானவங்க மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லவங்களா. எப்படி என்ன ஒரு பழமொழியோ மறண்டலா, ரொம்ப நல்லவங்க, அவ்வளோதான் அப்படின்னு. அதனால் வந்து இந்த புத்திரிங்களாம் கெட்டதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த 7வது புத்திரி வந்து ரொம்ப பவரானது. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, கடலுக்குள்ளே இருக்க வேண்டியது கடலுக்கு போட்டோம், நிலத்தில் இருக்க வேண்டியது நிலத்துக்கே வரட்டும். அப்படின்னா என்னென்னா இந்த 7ங்களும் இந்த 6 புத்திரிலாம் இதுங்கெல்லாம் வந்து கடலில் தானே இருந்துச்சுங்க. ஸோ இதுங்களை கடலுக்கு போடுறோம். அந்த அலியோட ஆவியை வந்து கடற்குள்ளே சாத்தி வச்சுருக்குதுங்களே, அந்த அலியை வந்து நிலத்தில் வர சொல்லுது. அது வந்து நாயிலே சொல்லுவான். இது ஸ்டோரி வந்து தெலுங்கானாவில் நடந்துச்சு. அப்போ வந்து அது சொல்லிட்ட பிறகு அந்த 6 புத்திரிகளும் காணோம். இந்த 7வது புத்திரி மட்டும் அவனுங்க நன்றி சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து தெலுங்கானாவில் அந்த மீன் பிடிக்க போகுமே ஒரு ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கோலில் கருப்பு சோறை வச்சு அது கூட பூவை வச்சு கடலில் அழைப்பு விட்டுட்டு தான் மீன் பிடிக்க போவாங்க மலாய்க்காரர்கள். அவ்வளோதான் அந்த புத்திரி ஸ்டோரி. இது புத்திரி இல்லை, இது வந்து ஒலி மயம். இதோட பேர் வந்து நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது. ஆனால் நான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அது பேர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல நைட் டைமில் அது வந்து பக்கத்தில் போட கொடுத்தாங்க. ஓகே, தேங்க்ஸ் கைஸ். Okay, bye guys. See you next video. Maybe another ghost story. Maybe another ghost story. ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியில் பார்ப்போம். Okay, bye guys.